இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அன்பானவர்களே, பயப்படாதே, உன் ராஜா கழுகு குட்டியின் மேல் ஏறி வருகின்றார். யோவான் 12ஆம் அதிகாரம் 14 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். புனித வாரத்தை நம்ம கடக்க போகிறோங்க. இன்றைய நாள் குருத்து ஞாயிறு. மக்கள் எல்லாம் ஆரவாரம்போட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுது மேலே கொண்டு வந்து ஓசன்னான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவரை குதூகலப்படுத்துகிறாங்க. அதே மக்கள் என்ன பண்ணுறாங்க? இன்னும் கொஞ்சம் நாளில் இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க. ஏன்னா இது மக்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஓசன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாவாக தலையில் தூக்கி வச்சு ஆடின மக்கள் இன்னைக்கு இவனை சிலுவையில் அறியும் அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் செஞ்ச குற்றம்தான் என்ன? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் எதுவுமே பண்ணலையே. நம்மளுடைய சமுதாயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ கொலை குற்றங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அவங்களாம் வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்களா? உள்ளே போவாங்க, திரும்பி வெளியே வருவாங்க, திரும்பி போவாங்க, திரும்பி வெளியே வருவாங்க. எவ்வளோ தவறெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களாம் வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பண்ண குற்றம்தான் என்ன? நல்லது பண்ண யாருக்கும் பிடிக்காதா? சரி விடுங்க. அவரை சிலுவையில் அறைய போகிறாங்கன்றது அந்த உபசரிப்பில் தெரியும். 12 சிலை கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. இல்லை யூதாஸ் காரியத்து நானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீயும் வாயிலே சொல்லிட்டியே, சூப்பர்வா, வெரி குட் அப்படின்னு சொன்னாரா? சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். என்னடா இது கூட இருந்த 12 சைடில் ஒருத்தன் ஏசப்பாவே காட்டி கொடுக்குறானே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ ஏசப்பாக்கே இந்த நிலமை அப்படின்னா நம்ம சாதாரண மக்கள் நம்ம யாரை நம்புறது? கூட இருக்க உறவுகளை நம்புறதா? நண்பர்களை நம்புறதா? இல்லை சுற்றி உள்ள ஒரு மக்களை நம்புறதா? யாரையும் நம்பாதீங்க. யாரை நம்ம கண்மூடிதமாக நம்ம நம்புகிறோமோ அவங்க தான் நமக்கு வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொடுப்பாங்க, வலி வேதனையை அதிகமாக கொடுப்பாங்களாம். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அவர் எருசலேமுக்குள் கழுதையின் மேல் ஒரு ராஜாவாக பிரவேசித்தார். அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார். அவர் ராஜா மட்டுமல்ல, ராஜாதி ராஜாவாக இருக்கின்றார். பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார், உயிர் தர போகின்றார். இந்த ஒரு வாரம் நம்ம புனித வாரத்தை நம்ம கடைப்பிடிக்க போகிறோம். தூய்மையுள்ள இருதயத்தோட ஆண்டவரத்தில் செபியுங்கள், கேளுங்கள், நிச்சயமாக கொடுப்பார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவரே, நாங்கள் யாரையும் நம்பில்லை, உங்களை மட்டும்தாங்க நம்பியிருக்கோம். என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா, என்னை ஒருபோதும் கைவிடாதீங்கப்பா. ராஜா, உங்களிடத்தில் வருவதை காணும்படி ஆண்டவர் தாமே உங்கள் கண்களை திறப்பாராக. நிச்சயமாக ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. கேளுங்கள், கொடுக்க போகின்றார். வலி வேதனைகள், எவ்வளோ துன்ப துயரங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்டே இருக்கிற தவறான விஷயத்தை எடுத்து போட்டுடலாம். பாவத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா செபியுங்கள். ஆண்டவரே, நான் மனம் திருந்தி நான் வாழணும்னு நினைக்கிறேன். இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை தூய்மைப்படுத்துங்கப்பா, என்னை ஒரு போதும் விற்றாதீங்கப்பா. நான் உண்மை நோக்கி செபிக்கின்ற வேலையில் என்னை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கேட்கலாமா? நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு போதும் கைவிட மாட்டாருங்க. பயப்படாதே, உன் ராஜா கழுகு குட்டியின் மேல் ஏறி வருகின்றார். பிரேசலோடு. உங்கள் இதய கதவை திறந்து வச்சுக்கோங்க. உள்ளே வர போக்கின்றார். எருசலேமுக்குள்ளே வருகின்ற ஆண்டவர் நம்ம இதயத்துக்குள்ளே வரணும்னு என்ன பண்ணோம்? உள்ளே இருக்க அகந்தை, கோபம், பொறாமை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் கீழ்ச்சி தூக்கி போடுங்க, பார்த்துக்கலாம். பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் இதயத்தை. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, எங்கள் ராஜாவாகவும் எங்கள் இரட்சகராகவும் அனுப்பியதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்வீராக. எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கி வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. எல்லா பயத்தையும் அகற்றி சமாதானத்தினால் நிரப்புவீராகப்பா. எப்பொழுதும் உன்மேல் கண்ணை வைத்து தினமும் நீதியாய் நடக்க எனக்கு கற்பித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே,
நீர் வரும்போதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றையும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கின்ற வேலையில் கண்ணீரை துடைப்பீராக. கவலையில் அகற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கு?